கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னம் and the presence of the Holy Spirit, நம் வாழ்க்கைக்கு மிக அவசியமாய் இருக்கிறது. it is very important for our life. இந்த 7 நிமிட ஊழியம் என்பது This 7 minutes ministry is இதை கண்டு களிக்கின்ற உங்களுக்கு, the people who are watching this, நீங்கள் பார்க்கின்ற உங்களுக்கு, the people who are watching regularly, தாகத்தோடு இந்த ஊழியத்தை நீங்கள் பார்த்து அநேக காரியங்களை சொல்வதை உங்களுடைய வாழ்க்கையிலே with an eager in our heart, you are seeking the Lord's word through this. அதிசயங்களை விளங்க பண்ணுவார். Surely He will show you His mercy in this month. இந்த ஊழியம் என்பது தேவனுடைய ஊழியம். This ministry is a ministry led by God. எங்களை பிரபலப்படுத்தல்ல, We don't want to make familiar of us. எங்களை மேன்மைப்படுத்தல்ல, We don't want to glorify our name. கர்த்தரை மாத்திரம் மையப்படுத்த விரும்புகிறோம். We want God's name to be glorified. அதனால் இந்த 7 நிமிட ஊழியத்தின் மூலமாக So through this 7 minutes ministry, பார்க்கின்ற தேவ ஜனங்களாகிய உங்கள் வாழ்க்கையிலே people who are watching through this, அதிசயத்தை விளங்க பண்ணவே தேவன் விரும்புகிறார். God wants to show His mercy in your அதை life. நாம் யாவரும் பார்ப்போம். We will see that in our life. என்று சொன்னால், Reason, நம் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தோடு கூட வாழ்கின்ற போதும், we have a determination for God. அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல, As the psalmist said, நியாயமான ஒரு வாழ்க்கை, merciful life, கபடமில்லாத உதடுகள், without a false lips. இவையெல்லாம் தேவனுடைய கற்பனையிலே நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளையாய் இருக்கிறது. These all are being mentioned in the commandments of God. அரசாங்க ரீதியான கட்டளைகளை நாம் பின்பற்றுகின்ற போது, We are following the government rules in our life. நம் வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. When we do according to that, we don't face any problems. அதே போல்தான் தேவனுடைய கட்டளை. Like the same manner, God's commandment also. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். This is the way people should live. இப்படியாக இருந்தால்தான் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வார் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். As we follow the rules, God promised many things to us. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை கொடுத்தார். God commanded to Adam and Eve, இந்த கனியை புசிக்கின்ற நாளிலே சாவீர் என்று சொன்னார். when you eat that fruit, forbidden fruit, you will die on that day. புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். As He said, don't eat on that fruit. அவர்கள் கட்டளை மீறி புசித்தார்கள். They break the God's law and ate that. அதன் மூலமாய் அவளுக்கு மரணம் வந்தது. Through that they received death into life. அவர்கள் மூலமாய் உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கு மரணம் வந்து விட்டது. Because of them, every people in the world received the death. ஆரம்பமே கட்டளை மீறினார்கள். On the beginning itself, they disobeyed God. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, கட்டளைகளை பின்பற்ற பிரயாசப்பட வேண்டும். we should try to obey the commandments of God. ஜெபிக்க வேண்டும். We should pray to God. கடினமான கட்டளை எல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Many hard commandments also given in the Bible. நடைமுறையில் செயல்படுத்த முடியாதபடிதான் இருக்கலாம். It is very practical to do in the life. தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். But God is there to help us. தாவீது வாழ்க்கையில் கூட When you look at the life of David, பலவிதமான குற்றங்கள் குறைகள் இருந்தது. many weaknesses and sins were there. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு பிரியமான பாத்திரமாய் இருந்தார். But he was a very pleaseful man in the sight of God. நம் வாழ்க்கையில் கூட Even in the life of குறைகள் குற்றங்கள் இருக்கலாம். we may have weaknesses and அவை எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே சாட்டிவிட்டு but when we surrender that in the Lord's நம் presence, வாழ்க்கையை மாற்ற நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். we should change our life, surrender to Him. அதைதான் இந்த அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, That is what it's been mentioned in Psalm 17 verse 3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். You have put my heart to the test, searching me in the night. You have put me to the test and seen no evil purpose in me. I will keep my mouth from sin. அவர் சொல்கிறார், காணாதிருக்கிறீர். You are not seeing in me. அவர் காண்கிற தேவனாக சொல்லப்படுகிறது. As we know, God is seeing us. ஆனால் இங்கே காணாதிருக்கின்ற தாவீது சொல்வதற்கு காரணம் என்ன? But David is saying here, he is not searching in me. அவர் சொல்கிறார், இதயத்தை பரிசுத்து பாரும். You test my heart. என்னுடைய ராக்காலத்தை விசாரித்து புடமிட்டு பாரும். And searching me in the night, you have put me to the பாருங்க, test. பரிசுத்து பாரும், புடமிட்டு பாரும். As he's saying, search in me and test in me. இதுதான் தேவன். This is what God. மனுஷன் மேலோட்டமாய் பார்ப்பார்கள். Man will look at an outward என் appearance. இதயத்துடைய காரியங்களை உங்களால் பரிசுத்து பார்க்க முடியாது. My inward thing you cannot able to know. புடமிட்டு பார்க்க முடியாது. You cannot able to search. ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். But God is able to அதை look at. புரிந்தவராக தான் சொல்லுகிறார். By knowing that only he is saying to God, பார்த்தும் காணாதிருக்கிறீரே, as you've seen me, but you are never. ஒன்று செய்கிறேன், One thing I'm doing, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுகிறேன். I will keep my mouth from sin. அவர் வாழ்க்கையிலே In his life, பல மாற்றங்களை தேவன் விரும்புவதை அவர் தெளிவாக அறிந்து கொண்டார். he understand God wants many changes in his life. தேவன் என்ன யோசிக்கிறார் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். He understand what God wants in his life. ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். He is making a decision. என் வாய் மீறாதபடிக்கு, I will keep my mouth from sin. நான் யாரையும் குறை சொல்லாதபடிக்கு, I should never mock at anyone. யாரையும் குற்றவாளியை தீர்க்காதபடிக்கு, I should not never
never judge anyone. நான் தீர்மானம் பண்ணுகிறேன். I'm making a decision. என்னை குறித்து யோசிக்கிறேன். I'm thinking about myself. எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்னவதை யோசிக்கிறேன். I'm thinking about a relationship between அவர் God and என்ன me. என்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறாரோ What God has a plan in our அதில் life. செயல்படுத்தவே நான் வாஞ்சிக்கிறேன். That is an important priority. நான் ஒருவரையும் பார்க்க மாட்டேன். I'm not looking at anyone. எபிரேயரிலே சொல்லப்பட்ட வண்ணமாக As you see in the Hebrews, விசுவாசத்தை தூக்கரும் முடிக்கிறதுமாக இயேசுவை நோக்கியே பார்க்கும்படியாக he is the author of our faith from starting to beginning. அவர் ஒருவரையும் பார்க்கவில்லை. He didn't look at anyone. எதிர்த்து வந்த சவுலை அவர் பார்க்கவில்லை. He didn't look at the opposition Saul. தேவன் அனுமதிக்கிறான்னு சொல்லுகிறார். And he say God is allowing it. அவரை கொல்லும்படியாக சவுலின் சந்ததிக்குள் வருகிறவரை கூட தேவன் அனுமதி என்று சொல்லுகிறார். As he said, the people of Saul is also coming, but he's accepting them. எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொடுக்கின்றார். Everything is surrendering in the Lord. எதையும் சந்திக்கும்படியாக ஒரு மனுஷனாய் வாழ்கிறார். He is there a man to face anything. நம் வாழ்க்கையில் கூட In our life also, எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும். we should face everything. இயேசுக்கு சந்தித்தார் அல்லவா? As Jesus faced சிலுவையின் everything, கோரத்தை சந்தித்தார் அல்லவா? he in the cross of Calvary he accepted வேதனையை everything. சந்தித்தார் அல்லவா? He accepted the sorrow. அதுபோல் நம் வாழ்க்கையிலே In our life எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக we should accept everything. தீர்மானம் 12 சொன்னவனமாய் If we made a decision நாம் தீர்மானத்தோடு கூட வாழ வேண்டும். with a determination, we ஏனோ should தான் வாழ்வதற்காக தேவன் அழைக்கவில்லை. God has never called us a life like அது a normal உலகம். people. That is world. அது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே But in the life of us, ஒழுங்கின் தேவனை ஆராதிக்கிறோம். we are worshiping a disciplined God. மகிமையின் தேவனை ஆராதிக்கிறோம். We are worshiping a gloriful God. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். We are worshiping a living நம்மோடு God. கூட வாழ்கிற தேவனை We are ஆராதிக்கிறபடினாலே worshiping a God who is living with us. தீர்மானத்தோடு தான் வாழ வேண்டும். With a determination. அதுதான் தேவ சித்தம். That is the will. அதுதான் தேவ அழைப்பு. That is a calling. அந்த ஆழமான அனுபவத்தில் போகும்போது When we go in the deep இந்த experience மாதம் this month, அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார். He will show you His நாம் mercy. அதிசயத்தை பார்க்கத்தான் போகிறோம். We are going to see His mercy. ஆமென் என்று சொல்லுவோமா? Say amen. to பார்க்க that. போகிறோம். We are going to அந்த see தேவனை that. நோக்கி பார்ப்போம். Let us look unto God today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். we are surrendering இந்த ourselves 6வது மாதம் on the 6th month தீர்மானத்தோடு வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். with the determination we are நீர் going என்ன to do. யோசிக்கிறீரோ Whatever you think, அதுவே என் யோசனையை மாறட்டும். that will be my ரீகா thinking. வலது ரூபியாதியா. Thank you for that. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. அந்த அனுபவத்தில் நடத்துங்க. Walk, make us எங்களுக்கு அனுபவம் தான் மிக அவசியம். that experience. is ஆராதனை important. என்பது வேறு. Worship is different. ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே தேவ சமூகத்துக்கு வருவது வேற ஐயா. The seeking God's prayer is எங்கள் different. வாழ்வில் அனுபவத்தை காண்பிக்க உதவி செய்யுங்க. Help me to show in that அதிசயத்தை experience. பார்ப்போம். We will see that. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.